என்ற மகிழ்ச்சி அவனுக்கு. மகிழ்ச்சி நிலைக்க வேண்டுமே. யார் நீங்க? பைரவி வீடு இதானே? ஆமா, நீங்க யாரு? சொல்லுங்க சார், யார் நீங்க? அவளுடைய புருஷன். என்ன சொன்ன? பைரவியோட புருஷனா? ஆமா. அவளுடைய மகளுக்கு தகப்பன். இல்ல, நீ போய் சொல்ற. என்னால நிரூபிக்க முடியாது, அவளால மறுக்க முடியாது. வா பேசி பார்க்கலாம். பேச வேண்டியது என்னோட தான், அவங்களோட. பிரசன்னா, பிரசன்னா, என்ன அங்க? ஒண்ணு இல்ல, பூஜை வேலையில கரடி. யாரு? யாரோ பிச்சைக்காரன். நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? நாம பேசுறதை யாருமே கேட்க கூடாது. அதுக்கு தான் இங்க கொண்டு வந்தேன் உன்னை. இப்ப சொல்லு, யார் நீ? பைரவி எனக்கு விருந்தானா? ரஞ்சனி என்னால உருவானா? நிறுத்துறாவராக ஆலாபனைய காலம் கடந்து இப்ப எதுக்காக வந்து சேர்ந்தேன்? பழைய உறவை ஊர்ஜிதப்படுத்திக்க வந்தியா, இல்ல இப்ப வசதியோட இருக்கிற பைரவி கிட்ட பணம் காசு பறிக்கலாம்னு வந்தியா? ரெண்டுமே நடக்காது. சீவிடுவேன் தலைய. செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வந்தேன். என்ன திடீர் ஞானோதயம்? கொஞ்ச நாள்ல சாக போறேன், அதனால. ஆண்டவனே நேரம் வந்து சொன்னாரா? இல்ல, டாக்டர் சொன்னார் எனக்கு பிளட் கேன்சர். நீ அவங்களை சந்திக்க நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நீ யார் தம்பி? நிச்சயமா உன் தம்பி இல்லை. நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு வர போற, வாழ்வு கொடுக்க போற புருஷன். சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. ஓ, கல்யாணத்துக்கு பைரவி சமைச்சிட்டாளா? Why not? கல்யாண பத்திரிகையை காட்டணுமா, ஆதாரமா? ஆனா நீதான் அவங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இன்னைக்கு பைரவியோட பிறந்த நாள். பிறந்த நாள் அவகிட்டே கேட்டுப்பான், அப்ப கிடைக்கும் ஆதாரம். ஆல்ரைட். ஆனா சந்தோஷமா இருக்கிற எங்க வாழ்க்கையில நீ குறுக்கிட்ட, இதை விட அதிக விஷம் உள்ளவனா இருப்ப. பைரவி இப்போ உண்மையிலே சந்தோஷமா இருக்காளா? முட்டாள். வீட்டுக்கு வந்து உன் கண்ணாலேயே பாரு, அப்ப புரிஞ்சுக்குவேன். ஆனா சத்தியமா என்னை திரைப்படுத்திக்க மாட்டேன். புதுசா இருக்கு. என் பாட்டுக்கு பாராட்டுகளா? இல்ல, நீங்க பிறந்ததுக்கு பாராட்டு. இன்னைக்கு தான் உங்களுக்கு பிறந்த நாள். ரைட்? என் பிறந்த நாள் உனக்கு எப்படி தெரியும்? அது அவ்வளவு பெரிய ரகசியமா? 2 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. என்ன பெத்ததுனால என் தாய்க்கு தெரியும். அவங்க இப்ப இல்ல. என்ன தாயாக்கிட்டு போன இன்னொருத்தருக்கு தெரியும். அவரும் இங்க இல்ல. என் பிறப்புல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதனால நான் அதை நினைச்சு பாக்குறது திருப்பம் ஏற்பட்டிருக்கு. இப்ப நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க இல்லையா? ஆமா. வரக்க சொல்லுங்க. ஆமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன்.
ஒண்ணுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? கேட்டு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உனக்கு என் பாராட்டு, உன் மனைவிக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரே ஒரு வேண்டுகோள், மன்னிப்பு கேட்க நான் தேடி வந்த விஷயத்தை எப்போது அவகிட்ட சொல்லிட்டு. நான் செத்த அப்புறம் தான். நீ நீ இப்ப எங்க தங்கியிருக்க? எங்கெல்லாம் பேவையோட சந்தோஷமா காலம் கழிச்சேனோ அங்கெல்லாம் தான் தங்கியிருக்கேன். பீச் மணல், புல்தரைகள், பார்க் பெஞ்ச். இனிமே அங்கெல்லாம் உன்னை நான் தங்க விட மாட்டேன். ஏன்? நீ யூஆர் ஜென்டில்மேன். இப்பதான் பிரமாதமா இருக்கு. 10 வயசு குறைச்சு காட்டுது. ஓஹோ, வெள்ளெழுத்து கண்ணாடி போட்டா தான் வாலிபமா தெரியும் போட்டுருக்கு. எழுத்து சரியா தெரியுதான்னு ஒரு புஸ்தகத்தை புரட்டி பாருங்க. எழுத்து நல்லா தெரியுதா? எல்லாமே நல்லா தெரியுது. இந்த கேன்சர் இருக்கு. ஹலோ, இருக்கலா? இந்த கேன்சர் இருக்கு, பொம்பளைங்க பேசுற வம்பு மாதிரி கப கப கபான்னு பரவிட்டே இருக்கும். அதுலயும் இந்த பிளட் கேன்சர் இருக்கு, இட் இஸ் ஸ்டில் ஃபாஸ்டர். உங்களுக்கு நம்ம சத்தியம் தெரியுமோ? மலையாளத்துக்கு சத்தியம் சார். என்ன ஆர்டிஸ்ட் சார் அந்த சத்தியம். ஆனா உண்மை, அவருக்கும் இதே பிளட் கேன்சர் தான். ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், கிரேட் மென் அவனுக்கு தான் இந்த பிளட் கேன்சரே வருது. உங்களுக்கு எப்படி வந்துச்சு? டாக்டர் மிரட்டியே வைத்தியம் பார்க்க வைக்கிறப்பா நீ. நான் என்ன வெட்டுக்கிரமாவா பேசிட்டு இருக்கேன்? அவரை தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். சார் வேணா கடை நான் ஏதாவது பேசுறேன்னா? நான் சொன்னதெல்லாம் கவனத்தில் இருக்குல்ல? மருந்தெல்லாம் சாப்பிடுங்க. அதை தடுத்து நிறுத்த நம்மளால முடியாது. என்ன கொஞ்சம் தள்ளி போடலாம். எந்த அவசரம்? இருந்துட்டே போறது மட்டுமா? அனுபவங்கள் பாதித்தவை. அதான் சத்யன் சார் ஆக்ட் பண்ண கடைசி படம். நீங்களும் பார்த்து வைங்களேன். உங்களுக்கு அதுவே கடைசி படமா இருக்கட்டும். கூப்பியா இல்லையா? ஒரு பயம் தானப்பா. பாண்டியன், இனிமே நீ இங்கதான் தங்கணும். டாக்டர் சொன்ன மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடு. ஒரு காலத்துல பைரவியால காதலிக்கப்பட்டவங்க தானே. டேமட், மனித தன்மைதான். You are a gentleman. பைரவி அம்மா பார்க்கணும். அவங்க வீடு தானே? ஒரு முக்கியமான விஷயமா அவங்க கிட்ட பேசும். நம்ம என்ன பாட்டு கச்சேரிக்கா போறோம்? 5 கீர்த்தனைக்கு 2 கேட்டாலும் போதும்னு நினைக்கிறேன். சினிமாவுக்கு போறோம். எனக்கு சோப்பு விளம்பரத்துல இருந்து சுப வரையில பார்த்தாகணும். ஆமா, அம்மா அப்பாக்கு யாராவது வந்திருக்காங்களா? இல்லன்னு சொல்லுப்பா. பிரசன்னா, யாராவது கச்சேரி விஷயமா பேச வந்திருப்பாங்க. இருக்கு சொல்லுத வரேன். இருக்கு சொல்லுப்பா. அந்த போட்டோ இருக்கிற பையன் யாரு? கல்யாணம் ஆயிடுச்சா? இனிமேதான் நடக்க போகுதா?
இருக்காங்கன்னு சொன்ன? எங்க கச்சேரி பிக்ஸ் பண்ண வந்தவங்களை காணும்? நேரம் ஆயிடுச்சுன்னு ஹாலை பிக்ஸ் பண்ண போயிருப்பாங்க. குடிக்கிற? மறைச்சிருக்கு. இனிமே குடிக்க மாட்டேன். தப்பு இல்ல, தனியா குடிக்கிறது தப்பு தானே. கம்பெனி இல்லாம குடிக்கலாமா? இந்த பார்ல தனியா குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் தான் கம்பெனி. டாக்டர் டாக்டர் நான் டாக்டர் சூழி இல்ல, அவருடைய ட்வின் பிரதர் ஹரி. நாங்க 2 பேரும் அபூர்வ சகோதரர்கள் மாதிரி. அந்த டாக்டரால பேரே கெட்டு போச்சு. அப்போ நான் குடிக்கலாமா? கவனமா கேடு. பள்ளிக்கூடத்துல படிக்கணும், மேடையில நடிக்கணும், பார்ல குடிக்கணும். அதுக்கு இல்ல சார். மரியாதை கொடுக்கட்டான்னு பாக்குறேன். சரி, நீ நின்னுகிட்டே குடுற. கம்பெனி. You don't want company. ஹலோ ஹலோ, யாரு நீங்க? யூ வாண்ட் கம்பெனி? ஐ வாண்ட் கம்பெனி. என்ன நீங்க ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லா கவலைக்கும் தான் இங்க மருந்து இருக்கு. உங்க பேரை என்னன்னு சொல்லுங்க, நான் தோல்ல சுமக்கிறேன். நான் ஒரு பெரிய சுமைதான். இங்க பத்திரிகையில் என்ன உங்களை பத்தி ஏதாவது கிசு கிசுவா? நம்ம எம்ஆர்பி இவங்க உங்களுக்கு தெரியுமா? என் பிரதர் தானே இவங்களுக்கு ஃபேமிலி டாக்டர். டாக்டர் சூரிய மை பிரதர், யூஸ்லெஸ் சார். பாவம் சார் இந்த பைரவி. அவங்க லைஃப் எவ்வளவு பெரிய ட்ராஜடி தெரியுமா? அவங்க கவலையை மறக்கிறதுக்கு நாம குடிக்கலாமா? பிகாஸ் அவங்க குடிக்க மாட்டாங்க. அப்புறம் குடிப்போம். என்ன ட்ராஜடி சொல்லுங்க. Shall I sit down? Please. Sit in the chair. Where is the chair? Here it is. Thank you. என்ன ட்ராஜடி சொல்லுங்க. மிஸ்டர் சொல்லிட்டு அப்புறம் அழுங்க. சொல்லல, சொந்த பொண்ணு ரஞ்சினி வீட்டை விட்டு ஓடிட்டா சார். இது ட்ராஜடி எல்லாம் பின்ன காமெடியா? ரஞ்சனி என் கூட தான் இருக்கிறான். ரஞ்சினி சார், நீங்க குடிச்சிட்டு வளரலையே? குடிச்சா நான் வளர மாட்டேன், கம்முன்னு தான் இருப்பேன். ரஞ்சினி ரஞ்சினி உங்க வீட்டுல ரஞ்சினியா? கிரேட் நியூஸ். நான் செலிப்ரேட் பண்ணணும். ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க யாரு, எந்த ஊரு, கொஞ்சம் விவரமா சொன்னா நான் கவனமா கேட்பேன். சொல்றேன். என் பேர் மகேந்திரன், ஊர் பெங்களூர். 1 minute. பேரு பெங்களூர், ஊரு மகேந்திரன். Proceed. ரஞ்சனியை நான் சந்திச்சதே ஒரு நாள்